Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. You are Simply Lia. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. எங்கள் கேஷ்யூ முயலுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப நேரமாக விண்டோவியாக இந்த கோகோனட் ஃபார்முக்கு தான் பார்த்துட்டே இருக்குது. இந்த பெட் பன்னிக்கு என்ன ஆசைனா இங்கே கோகோ யார்டில் போய் விளையாடணும்னு. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் வாங்க. எங்கள் குட்டி முயலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை பாருங்கள். இப்போ இந்த முயல் குட்டி ஃபைனலி கோகோ யார்டு பக்கம் வந்தாச்சு. இப்போ எனக்கே அவங்க திரும்பி திரும்பி பார்க்கறது என்னன்னா, நம்ம எங்கே வந்துட்டோம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலான்னு ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் எவ்வளோ பார்க்க க்யூட்டாக இருக்குது தெரியுமா. இப்போது ஏதாவது ஒன்று ஆஃபர் பண்ணோம்னா எடுக்குதான்னு பார்க்கலாம். அதாவது ஒரு ஃப்ளார் எடுக்கலை. இப்போ தான் அவங்க ஒரு லீவ்ஸ் கிட்ட போய் அங்கே ஃப்ளாரை தட்டி விட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு. இந்த க்யூட் கேஷ்யூக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளே கிரவுண்ட் இப்போ அமைஞ்சிருக்கு. சூப்பர் இல்லையா. உங்ககிட்ட எப்படி பெட் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக பார்க் சைட் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கலாம். இந்த க்யூட் கேஷ்யூவை 10 days பேபியாக இருக்கப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே பாட்டப் பண்ணி வளர்த்துருக்கோம். இது ஒரு குழந்தைக்கு கம்மியாகவே இல்லை. ஏன்னா அது நம்ம கூடையே இருக்குது. நாங்கள் எங்கே நிற்கிறோமோ அங்கே தான் இருக்குது. நம்மளை விட்டு தூரமாக போக அதுக்கு ஆசையே இல்லை. டைம் டு டைம் கேஷ்யூ நம்மளை திரும்பி பார்த்து அட்டென்டிகேட் பண்ணிக்குது நாம் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கோமான்னு. ஸோ ஸ்வீட் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கையில் பார்த்தா 2 ஈகிள்ஸ் வந்து ஃப்ளை ஓவர் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம க்யூட்டான கேஷ்யூவை அப்படியே ப்ளக் பண்ணிடலான்னு. ஸோ தட் நான் இப்போது டிசைட் பண்ணிட்டேன் கேஷ்யூவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு திரும்பிடலான்னு. பேக் ஹோம் ஆன பிறகு கேஷ்யூக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணுற கடமையும் இருக்குது. ஏன்னா அங்கே கார்டனில் அது சுற்றி பார்க்கும்போது காலில் ஏதாவது ஒட்டி இருக்கும், மேபி ஏதாவது ஸ்டிக்காக இருக்கும். அதனால அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகாமல் இருக்க இப்போ கேஷ்யூக்கு நல்ல விதமாக கொஞ்சம் ஸ்லைட் ஷவர் கொடுக்கலாம். ஃபுல்லாக இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ளோர் மேலே போட்டால் போதும். எவ்வளோ க்யூட்டாக பல்ஜாக தனக்கு சேஃப் டிஃபென்ஸ் எடுத்துகிட்டு கேஷ்யூ உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு க்யூட்டுன்னு படுதா? அப்போது டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷனில் க்யூட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸை நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ போதும்னு ஆச்சு. இப்போ வந்து டவல் பண்ணிக்கலாம். ஸோ வைப் பண்ண பிறகு பார்த்தா கேஷ்யூ வந்து ஒரு டால் மாதிரி ஸ்டாச்சுவாக மாறியாச்சு. ஓ, ஷேக் பண்ணி பார்த்தா கூட மேடம் மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ கொண்டு வந்து நல்லா வைப் அவுட் பண்ணி ஹேர் ட்ரையர் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெட் மேலே விட்டால் வேறு என்ன வேலைன்னு சொல்லுங்கள். அதோட ஒரே ஒரு வேலை செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது தான். அது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் கூட நிம்மதியே இல்லை மேடம்க்கு. அவளே தன்னுடைய டங்னால் வைப் அவுட் பண்ணிகிட்ருக்கும் ஹோல் பாடியை. ஏன்னா அவளுக்கு ஒரு சஃபோகேட்டிங் ஃபீலுன்னு நினைக்கிறேன் தண்ணி பட்டா. ஸோ அது வந்து தன்னோட டங்லேருந்து லிக் பண்ணி ஹோல் பாடியை க்ளீன் பண்ணும். ஆல்சோ அதோட நெயில்ஸ் ஆல்சோ நல்ல விதமாக க்ளீன் பண்ணிக்கும். இது வெரி வெல் மேனர் அனிமல்னு சொல்லிக்கலாம். க்யூட் கேஷ்யூவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மிஸ் கேஷ்யூ மேடம் ரொம்ப சின்சியராகவே நெயில்ஸ் எல்லாம் க்ரூமிங்கில் இருக்காங்க. இப்போ டச் பண்ணி பார்த்தா திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் மறுபடியும் அதே வேலை தான். அவங்களுக்கு நல்லா ட்ரை ஆகணும். அதே அவங்க டங்லேருந்து அவங்க ட்ரை பண்ணுற ஒரு ப்ராசஸ் வந்து எப்போவுமே அவங்க விஷ் பண்ணுவாங்க. யார் நடுவில் வந்து டச் பண்ணாலும் அப்படியே ஹானஸ்ட்டாக தலையை சாய்ச்சிட்டு அப்படியே நம்ம மேலே வந்து உட்கார ட்ரை பண்ணுவாங்க சில நிமிடங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அதே வேலை தான். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கேஷ்யூ க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளஃபி டெய்லோட கேஷ்யூ ரெடியும் ஆயிடுச்சு. இப்போ ரெடி டு ப்ளே கேஷ்யூ எப்போவுமே நம்மளை விட்டு தூரமாகவே போகாது. நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கேயே வந்து அசால்ட்டாக வந்து சிட் பேக் பண்ணிக்கும். ஸோ தட் நாம் வந்து என்ன தான் இயர்ஸை பிடிச்சி ஆட்டினாலும்
ஏன் கேஷ்யூவே பிடிச்சி நல்லா ஆட்டினாலும் வைப்ரேஷன் கொடுத்தாலும் ஒரு விதத்திலையும் நகரவே நகராது. பிகாஸ் இந்த கேஷ்யூக்கு நாம் எப்போவுமே இப்படியே லவ்லி அட்டென்ஷன் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த பெட் பன்னி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பன்னியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சவுண்ட்லெஸ், நாய்ஸ்லெஸ், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. டேம் நாம் எப்படி பண்ணுறோமோ அதே போல் தான் ஸ்பாஞ்சி டைப்பான இந்த பன்னி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இயர்ஸை பாருங்கள். இப்போ நான் பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இயர்ஸ் பெண்ட் பண்ணும்போது ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லை. பட் எப்போவுமே நான் இயர்ஸ் பெண்ட் பண்ணேன்னா தலையை ஆட்டிட்டு தான் மறு வேலையை பார்க்கும் இந்த குட்டி முயல். ஆனால் இப்போ ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணாமல் அப்படியே ஸ்டாச்சு போல் காணப்படுது. என்ன விஷயமா இருக்கும் பாருங்கள். எனக்கு இப்போ திரும்பி பார்த்து ஏன் நான் பெண்ட் பண்ணலைன்னு கேட்குது. அல்டிமேட் கேஷ்யூ இல்லையா? ஸோ இந்த கேஷ்யூக்கு எப்போவுமே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், கேஷ்யூக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இரிட்டேட் பண்ணால் ரொம்ப கோவம் வந்துடும் கேஷ்யூக்கு. இங்கே பாருங்கள் இப்போது. No, 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 no. மோர் ஓவர் இப்போ மறுபடியும் கேஷ்யூக்கு ஒரு ஸ்மால் ரைம் சொல்லி கொடுத்துடலாம். கிளாப் யுவர் ஹேண்ட், clap your hand, clap your hand, take your hand up and down, stamp your feet, and then turn around, turn around. இப்போ இந்த குட்டி பேபி கேஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரைம்ஸும் படித்தாச்சு. கண்டிப்பாக இந்த கேஷ்யூ பன்னி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பெல் ஐக்கானை ஹிட் பண்ணி நோட்டிஃபைடாக வச்சுக்கோங்க. க்யூட் கேஷ்யூ நமக்கு எப்போவுமே ஒரு ஸ்மால் சைல்டு போல தான். ஏதாவது நாம் டிங்லிங் பண்ணால் கூட, இல்லை நாம் இந்த மாதிரி ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா கூட கோஆப்ரேட்டிவாக இருக்கும். க்யூட் கேஷ்யூ எங்கள் அன்பை மட்டும்தான் எப்போவுமே எதிர்பார்க்கும். கையை கொண்டு வந்தாலே போதும், அப்படியே தலையை சாய்ச்சி நம்மளை டச் பண்ண கேட்டுக்கும் அதே. ஸோ இந்த க்யூட் கேஷ்யூ எப்போவுமே நம்ம கூடயே இருக்கணும். அதுதான் நாம் இறைவன்கிட்டையும் வேண்டிக்கணும். இதுக்கு ஒரு லாங் லைஃப், ஹாப்பி லைஃப் கிடைக்கணும். Meet you in the next video. Until then, keep sharing, keep supporting, keep watching. Jazakallah.